கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனை அற்ற அன்பு பார்த்தோம். அண்ட் கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பை பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வி அடையாத அன்பு என்னன்னு பார்த்தோம். லவ்விங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி பார்த்தோம். லவ் யோர் எனிமீஸ், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் சொல்லி பார்த்தோம். And then the power of forgiving love, மன்னிக்கும் அன்பின் வல்லமை என்னன்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் லவ் தட் சாக்ரிஃபைசஸ், தியாகம் செய்யும் அன்பு. இந்த காலத்துல தியாகம் செய்யறதெல்லாம் ரொம்ப அரிதா இருக்கிறது. ரொம்ப ரேர் பீப்புள் தான் அதை செய்வாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியான தியாகங்களை செய்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தன் சிநேகிதருக்காக உயிரை கொடுக்கறத விட வேற எதுலயும் பெரிதான அன்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ கடவுள் இயேசு கிறிஸ்துவானவர், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள், எனக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். சோ உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஃப்ரெண்ட் இல்லையா? சோ இனி நான் உங்களை ஊழியக்காரன்னு கூப்பிட மாட்டேன், உங்களை சிநேகிதர்னு கூப்பிடுவேன். ஏன்னா ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறத என்னன்னு தெரிய மாட்டான். சோ எஜமான் ஊழியக்காரன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறது கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது இல்லையா? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ இப்போ அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்பிக்கையோட ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா? சின்ன வயசுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒன்னு அவங்களுக்காக ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் கூட இருக்கு. சோ அதோடைய அர்த்தம் என்னவென்றால், ஆபத்தில் உதவுவானே உண்மையான நண்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? சோ நண்பர்கள் எல்லாம் அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அது பிளட் ரிலேஷனா இருக்கும் இல்லையா? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அது பிளட் ரிலேஷன்ஸா இருப்பாங்க. அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு பிளட் ரிலேஷனால ஆகக்கூடிய ஒரு விஷயம், ரத்த பந்தத்தினால. பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க பிளட் ரிலேஷன் எதுவுமே இருக்காது இல்லையா? எங்கேயோ பிறந்திருப்பாங்க, எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க. பட் ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறது நிமித்தம், காலேஜ்ல ஒன்னா படிக்கிறது நிமித்தம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் புடிச்சு போய் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொள்வாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. பட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. சோ ஆனா அதெல்லாம் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக உயிரை கொடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூரானதுன்னு சொல்லி நிரூபித்திருக்கிறார். சோ அந்த மாதிரி தியாகம் யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் அது பிரயோஜனமற்றதா தான் இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறார். சோ நாம அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியணும். அவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் நாம செய்தோம்னா நமக்கு அவர் சிநேகிதரா இருப்பார். சோ நம்மளை ஊழியக்காரரா நினைக்க போறது இல்ல, நம்மள சிநேகிதரா நினைச்சு அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிவிக்க போகிறார் இல்லையா? சோ அவர் நமக்காக தியாக அன்பு செய்திருக்கிறார். அந்த தியாக அன்பை நாம புரிந்து கொண்டு நம்ம உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை ஃப்ரெண்டா ஏற்றுக்கொண்டு அவர் தான் ஆபத்துல உதவுவார். ஏன்னா இந்த காலத்துல ஃப்ரெண்ட் எல்லாம் நம்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை இப்பெல்லாம். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போல சிநேகிதரா இருக்கிறதுக்கு வேற யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படியெல்லாம் நினைத்துக்கொள்ளலாம், அண்ணனா நினைத்துக்கலாம், ஃப்ரெண்டா நினைத்துக்கலாம், மணவாளனா நினைத்து கொள்ளலாம். எல்லா உறவுகளிலும் அவர் தான் நமக்கு துணையா இருக்கக்கூடியவர். சோ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed ன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவதான் அதுல நம்ம கம்பேர் பண்ண முடியும். நமக்கு ஆபத்துன்னு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான் உதவுவார்.
இசப்பா ஆண்டவரே எனக்கு உதவுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் தான் நமக்கு பிரச்சனைகள்லயும் நமக்கு உதவிகளை அனுப்புகிறார். சோ இந்த தியாக அன்பை நாம புரிந்து கொண்டு அவரை சிநேகிதரா நினைத்து கொண்டு அவரை நம்ம வாழணும். அதே மட்டும் இல்லாம அந்த தியாக அன்பை மற்றவர்களிடத்துலயும் நம்ம சொல்லணும், அதை நாம வெளிக்காட்டணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இடைப்படுகிறார். சோ நமக்குள்ள மட்டும் நம்ம ஃப்ரெண்ட நமக்குள்ள மட்டுமே வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாருக்குமே ஃப்ரெண்டு, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்குமே ஃப்ரெண்டுங்கிறத நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லணும். வாலிப பிள்ளைகள் மெயினா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேச்ச கேட்காம போகிறது, நிறைய தப்பிதங்களுக்குள்ள மாட்டிட்டு அதுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை மாட்டி கொண்டுக்கிறவர்களா இருக்கிறாங்க. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஃப்ரெண்டா நினைச்சிட்டு அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கொண்டு அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ஆசையாகவும் விருப்பமாக இருக்கணும் தான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். யூத் ஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ ஹோலி ஸ்டேஜ், பரிசுத்தமான ஒரு ஸ்டேஜ் இல்லையா? சோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம வழி விலகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் அதிகமாய் நம்ம ஏமாந்து போகிறோம். இந்த காலத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பழைய ப்ராபபுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பணம் இருந்தா இருப்பாங்க, பணம் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. நல்ல பார்ட்டி, நல்ல ஒரு டிக்கான ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூடி வருவாங்க. ஆனா எப்பவுமே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு யாருன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர். இன்னைக்கு இயேசுப்பா உங்களோட பேசுகிறார், உங்க ஃப்ரெண்ட் உங்களோட பேசுகிறார். அவர் சத்தத்தை கேளுங்க மகனே மகளே, அவர் சத்தத்தை கேளுங்க, அவரை ஃப்ரெண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக உங்க ஃப்ரெண்டு சிலுவையில மரித்தார், தன்னோட உயிரை கொடுத்து உங்களை மீட்டு கொள்ளணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு மரித்தார். அந்த அன்பை விட இந்த உலகத்துல வேற எந்த அன்புமே பெருசு இல்லை. அந்த தியாக அன்பு, அந்த சாக்ரிஃபைஸ் யாராலுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனாலையும் செய்ய முடியாது, ஃப்ரெண்ட்ஸாலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு ரிலேட்டிவாலையும் செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் உங்க ஃப்ரெண்ட் அதை செய்திருக்கிறார். உங்க ஃப்ரெண்ட நீங்க விட்டுடாதீங்க. உங்க ஃப்ரெண்டோட அன்பை ருசித்து பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி ருசித்து பாருங்க. அவருடைய கைகள்ல இருக்க பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை இன்னைக்கு விட மாட்டார். அவர் என்னென்னலாம் செய்ய போறாரோ அது எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்லுவார். நீங்க தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. சோ அந்த தியாக அன்பை உணர்ந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஜெபத்துல நாம ஈடுபட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வாஞ்சிப்போமா? வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய தியாக அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை மறந்துடாதீங்க, அவரை விட்டு விடாதீங்க. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா லவ் தட் சாக்ரிஃபைசஸ் டாபிக்ல ஆண்டவரே, அப்பா உங்க வசனங்களை நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அப்பா உங்க தியாக அன்பை நாங்க புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களுக்காக உங்க உயிரையே நீத்து அந்த தியாக அன்பை நாங்க புரிந்து கொண்டோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ள உங்க அன்பு கிரியே செய்யும்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பெரியவர்களையும் ஆண்டவர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்க அன்பு ஆண்டவரே எங்க எல்லாருக்குள்ளயும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவை ஏற்படுகிற நேரங்கள்ல ஆண்டவரே உங்க தியாக அன்பை நாங்க எல்லார் இடத்துலயும் வெளிக்கொணர கர்த்தர் கிருபை தாருங்க. எங்க சபையிலயோ எங்க குடும்பத்திலயோ ஆண்டவரே, அப்பா எங்க நண்பர்களிடத்திலயும் நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே தியாக அன்பை, உங்களுடைய தியாக அன்பை ஆண்டவரே வெளிக்கொணர எங்களுக்கு கிருபை தாருங்க. அப்பா இதன் மூலியமாய் ஆண்டவர் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. அப்பா உங்க சிநேகிதர்கள் ஆண்டவர் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கையில ஜெயிக்க ஆண்டவர் அப்பா உங்க கிருபையும் பலனையும் தாருங்க. அப்பா பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால்